சிவராத்திரி என்றது வந்து மறைவாள சிவமூமி என்று சொல்ல மட்டக்களப்பு வாழ்க்கேதீஸ்வரர் ஆலயம் என்னடா வாழ்க்கை வந்து காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா 119 எல்லாம் இருக்கு. இது எல்லாமே கட்டாயத்து வரைக்கில் வந்து பார்த்துட்டு வந்திருக்காள். கண்ணூரா இல்லை விதியா இல்லை எங்கட பிள்ளையா அப்படின்றது தெரியல. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் மன்னார் மாவட்டத்துக்குரிய திருக்கேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சிவராத்திரி. இந்த சிவராத்திரி என்ற என்ன கையாளு? சிவராத்திரி என்றது வந்து சிவன் லிங்க வடிவில் வெளிப்பட்ட நாள் தான் சிவராத்திரி. குறிப்பாக வந்து இந்த நாளில் வந்து பாவ நிவர்த்திக்காகவும் அதே மாதிரி ஆன்ம முன்னேற்றத்துக்காகவும் வந்து பக்தர்கள் வந்து இரவா மொழிப்பிருந்து சிவனை வழிபடுவினோம் அப்படின்னு சொல்லுவினோம். அந்த நாளில் தான் சிவராத்திரி என்றும் சொல்லுவினோம். குறிப்பாக இந்த நாள் வந்து இலங்கையில் இருக்கிற பஞ்ச ஈஸ்வரங்களில் வந்து விமர்சையாக வந்து வழிபாடுகள் வந்து நடைபெறும். அந்த வேளையில் நாங்கள் போன முறையும் இந்த திருக்கேஸ்வர கோயிலுக்கு வந்து நாங்கள் இந்த முறையும் வந்திருக்கிறோம். அதோட இந்த திருக்கேஸ்வர கோயில் வந்து தான் ஒரு என்ன சொல்கிறது, எங்களுடைய முன்னோர்கள் சம்பந்தர் சுந்தரர் எல்லாம் வந்து அவர் தேவார பதிகங்களில் பாடப்பட்ட ஒரு திருத்தலம், நாயன்மார்களால் வந்து பாடப்பட்ட ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லுவினோம். உண்மையிலுமே இந்த கோயிலுக்கு வந்து போன முறை வந்து வழிபட்டதை வச்சு சந்தோஷம். இந்த முறையும் வந்து நாங்கள் என்னென்ன வழிபாடுகள் நடக்குது, எவ்வளோ பக்தர்கள் வரையினம் என்ற எல்லாத்தையுமே வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதுலேருந்து போய் பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் காரை விட்டுட்டு கோயிலுக்கு போய் கொண்டு இருக்கிறோம். இதுலேருந்து 1.5 கிலோமீட்டர் கிட்ட நடக்க வேணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரவெல்லாம் சன நெருக்கம் வந்து இருக்கும். அதாவது பாக்கி கொஞ்சம் வெளியில் வச்சா நல்ல மட்டதுக்காக இப்படி வச்சுட்டு இதுலேருந்து நடக்க வைக்கிறோம். இரவில் வந்து நடக்கைகள் வந்து தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இங்கேருந்து கோயில் போக மட்டும் ஃபுல்லாகவே போட்டிருக்கணும். சின்ன பிள்ளைகள் வாரது இல்லை பெரியாக்கள் வாரது அந்த கடைகளை பார்க்குறதுக்காக தான் பெரியாக்கள் பூவாக்கள் எல்லோரும் வந்து கோயிலுக்கு வெளில போய் கொண்டிருக்கிறோம். இதால் தீர்த்தக்கரை தெரியுது, பாலாவி தீர்த்தக்கரை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் எல்லாம் இருக்கும். இதில் கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா கௌரி அம்மாள் ஆத்தா பாடசாலை வந்து போட்டிருக்கு. குறிப்பாக சிவபூமி பாலாவி மடம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். அதில் வந்து ஒரு சிவன் சிலையை வந்து போன முறையை நாங்கள் வந்து பார்க்குறாங்க. இந்த இடங்கள்ல வந்து பாட்டு போட்டு வச்சிருக்கிறோம். அப்படியே பக்திமயமா இந்த இடங்கள்ல புரியக்கூடிய மாதிரி மழைக்காலப்போ கோயிலுக்கு முதலாவது நான் இங்கே இருந்து இரவலியில் வந்து இதில் கட்டுகள் இருக்கிறவங்க நல்லா இருக்கும். அப்படியே குடும்பங்களாக வந்து செலுத்திட்டு நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க வந்து இப்படி உள்ளே இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருவருமே வந்து இந்த பாலாவி தீர்த்தக்கரையில் வந்து முழுகிட்டு அப்படியே ஈரோடு போடையே வந்து இந்த செம்புகளை தூக்கி கொண்டு போயிடும். இது மாதிரி நாங்கள் குறிப்பாக வந்து இதால் தான் வந்து பெரும்பாலான நாட்கள் வந்து போயிடும். அதை தவிர்த்து இங்கே வந்து அங்கே பூசைகளெல்லாம் சில இடம்பெறும். அதில் வந்து பார்ப்போம். மண்டபத்தில் தான் வெளி இடங்கள்ல இருந்து வந்து வாகன ஊர் மூலம் வந்து பாலாவியில் மூழ்கிட்டு அப்படி வந்து அதனுடைய நேர்த்தி கடனை வந்து செலுத்தணும். இதில் வந்து பூசைகள் நடக்கிறது சொன்னாக்களை போய் பார்ப்போம். இதில் இங்கேருந்து வந்திருக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து இதில் போட்டிருக்கணும். விழுப்புரம் இங்கே வந்திருக்கணும் அதுக்கெல்லாம் இதில் பாருங்கள் மக்கள் மட்டும் வந்து இருக்கிற போல இருக்கு. இந்த பக்கத்தில் பூசை நடக்கிறது கோழிங்காம்பு இருக்குது. இதில் பூசை வந்து நடக்கிறது. இதில் போய் பார்த்தனாலும் இப்போ பூசைக்கான ஏற்பாடுகள் தான் வந்து நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி மேலே பாருங்க சிறுவர்கள் அதே மாதிரி அம்மாக்கள் எல்லாம் வந்து பாலாவில் நீராடி கொண்டிருக்கிறோம். இந்த தீர்த்தகரை ஃபுல்லாக வந்து பக்தர்கள் வந்து பாலாவதி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அபிஷேகம் வந்து ஆரம்பமாயிட்டு 108 சிம்மங்களால் அபிஷேகம் சிவனுக்காக நடைபெறுகிறது. அபிஷேகம் நடைபெறுற டைம்ல இந்த எவ்வளோ பக்தர்கள் இப்போ வந்துட்டு அப்படின்னு
பக்கத்தில் இருக்கிறார்கள் வெயில்களை வந்து செஞ்சு வந்து முடிக்கணும். செஞ்சு வெள்ளை இருக்கணும். அப்படியே வழிபாடுகள் நடக்கல. இதெல்லாம் காடுகள் வந்து இருக்கணும். காடுகளும் எல்லாம் பாதுகாப்புன்றது வந்து முக்கியமாக தேவை. அதுக்காக 1000 ரூபாய் வந்து சேவனேசு இருக்கணும். அக்காடு வந்து புதுனம் பார்த்துக்கிட்டு என்னதான் நடக்குது இங்கே புள்ளூரில் அப்படியே நடந்து கொண்டிருக்கோம். அந்த நேரமாக தான் நம்ம ஊற்றி எப்படி வழிபாடு. இந்த வழிபாடு வந்து பல நாள் இளநிலை போயிட்டு அதுக்கு பிறகு சண்டை நம்பி எல்லா தலையும் வந்து முடிஞ்சுது. அதாவது பார்த்து அதுக்கு பிறகு வந்து சந்தன முறையால் வந்து செய்து அதுக்கு பிறகு வந்து இந்த வழிபாட்டில் வந்து நடக்குது. வந்து போலீஸ் பாதுகாப்புன்றது வந்து தாராளமாக வெற்றிக்கணும். முடிஞ்சு பட்டு வந்து வேண்டி கொண்டிருக்கணும். இங்கே இந்த அபிஷேகம் நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் வந்து இங்கே பாருங்கள் இவ்வளோ பேர் வந்து பாட்சம்பையோட இருக்கணும். தீர்த்தக்கரையில் தீர்த்தம் ஆடிட்டு அபிஷேகம் நடந்து கொண்டு இருக்கிறதுல வந்து போலீஸார்கள்லாம் பார்க்கணும். நடக்குது. அடிக்கடி வந்து ரோவரான கற்றுக்கலாம் கதைகளை வந்து பார்க்கணும். பூசைகள் வந்து நிறைவேறிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விலை மொழியை கொண்டு இருக்கணும். அது மாதிரி கடவுளுக்கான பட்டாபிஷேகம் வந்து நிறைவேறிட்டு சரி. இப்போ அபிஷேகமெல்லாம் நிறைவேற்று அந்த அபிஷேகத்தில் இருந்தாக்கள் எல்லாருமே வந்து அந்த சம்பவங்களில் தீர்த்தத்தை எடுத்துகிட்டு இப்போ வெளிக்கிடா போயிடுறதுலேருந்து கோயிலுக்கு போய் அப்படியே அந்த பிள்ளையார் கோயிலில் எல்லாரும் மாதிரி வணங்கிட்டு அப்படியே போகணும். இவர்கள் யாருன்றது இங்கே இருக்கிற திருக்கல்கிட்ட வந்து நாங்கள் கேட்கணும். திருச்சிற்றம்பலம். வானுலகும் மண்ணுலகும் வாழ மறைவாழ பான்மைதரை செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞான மத 5 கர 3 வெளிநாவாய் யானை முகனை பரவி அஞ்சலி செய்கிற்பாமே ஈழமணி திருநாட்டின் மன்னார் மாவட்டம் மாதோட்டம் பதியுறையும் பெருந்தலமாம் கேதீச்சர பெருமான் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல விநாயக பெருமான் திருத்தாள்களை வளர்த்தி மாதோட்ட பதியிலே குடியிருக்கின்ற கோயில் கொண்டிருக்கின்ற திருக்கேதீஸ்வர பெருமான் கௌரி அம்பாளோடு உறைந்திருக்கின்றார். சிவசக்தி ஐக்கியமாகிய ஆலயமாக மகாலிங்கம் என்பது காலாதி காலமாக போற்றி துதிக்கப்பட்ட லிங்கம். அது இப்பொழுது அதாவது
சுற்றுப்பிரகார வீதியிலே மூலஸ்தானத்துக்கு நேரே அமைய பெற்றிருக்கின்றது. இன்றைய இந்த சிவராத்திரி என்று சொன்னால் திருக்கேதீஸ்வரம் என்றால் சிவராத்திரி. அவ்வாறான பெயர் பெற்ற அந்த திருத்தலத்திலே இன்று பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் 9ஆம் தேதி செல்வச்சன்னதி ஆலயத்திலிருந்து புறப்பட்டு நல்லூர் A32 வீதி வழியாக 7 நாட்களாக நடந்து இந்த பதியை வந்தடைந்திருக்கின்றோம். இங்கே இருக்கின்ற பக்த கோடிகள் இங்கே கொண்டு வரப்பட்ட லிங்கம் புனிதமாக தீர்த்தமாடப்பட்டு அந்த தீர்த்தமானது பாலாவியிலே கரைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே எல்லா மக்களுடைய துன்ப துயரங்களும் அழிக்கும் பொருட்டாக சிவனடியார்கள் சிவபேடம் தாங்கி 7 நாட்களாக பாதம் தேய நடந்து வந்ததனூடாக இலங்கை மணி திருநாடு சிவபூமி என்று சொல்லப்படுகின்ற சிவ சொர்க்க பூமி என்று சொல்லப்படுகின்ற இந்த நாடு சாந்தி சமாதானம் நிலவி மேலோங்கிய நாடாக பொருளாதாரத்திலே கல்வியிலே அரசியலிலே உயர்ந்த சிறந்தோங்க எல்லாம் வல்ல கேதீஸ்வரநாதர் நல்லர் புரிய வேண்டும் என்ற நோக்காக எங்களுடைய இந்த பாத யாத்திரை அமைந்திருக்கின்றது. இந்த பாத யாத்திரையை நாங்கள் பல ஆண்டுகளாக செய்து வருகின்றோம். எங்களுக்கு முன்னரும் மூத்தோர்களாக இருந்த பண்டிதர் ஞானப்பிரகாசம், பண்டிதர் மூனா கந்தையா என்று சொல்லப்படுகின்ற பெரியோர்களால் நெறிப்படுத்தப்பட்டு அவர்கள் 2008ஆம் ஆண்டு மண்டக்கல்லாட்டிலே சிதறடித்ததன் பிற்பாடு இந்த பாத யாத்திரையை நாங்கள் ஆரம்பித்து இன்று வரையும் ஏதோ அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகளை சிவபுராணம் தன்னை என்று சிவபுராணங்கள் புராண படனங்கள் திருமுறைகள் நாமபஜனைகளை ஓதி இந்த கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆலயங்களை நாங்கள் தரிசித்து வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் மகா சிவராத்திரி, அதாவது பெரும் சிவன் இரவு பெருவிழா என்று சொல்லுவார்கள் தமிழிலே. அவ்வாறான அந்த பெருஞ்சிவனுக்கும் பெருவிழாக்கும் அடியையும் முடியையும் தேடி காண முடியாத நிலை. அரிபிரமாதியர் தேடிய தேவா அங்கே அரியும் பிரமாவுமாக தேடினார்கள், அங்கே காண முடியவில்லை. அறநிறுதியாக அண்ணாமலையிலே காட்சி கொடுத்து லிங்கோற்பவராக தோற்றமளித்தான். அவ்வாறான இன்றைய நாள் மிக மிக புனிதமான நாள். சைவர்கள் மட்டுமில்ல, உலகிலே வாழுகின்ற அத்தனை ஜீவராசிகளுக்கும் அருள் வழங்கும் நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே எல்லோருக்கும் எல்லா நலமும் நிறைவாக கிடைக்க பிரார்த்திப்பதோடு மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று வரையேன் பராபரமே மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினோர் வார்த்தை சொல்ல சற்குருவம் வாய்க்கும் பராபரமே என்று எம்பெருமான் திருத்தாள்களை வளர்த்து இறங்கி எல்லோருக்கும் எல்லா நலமும் நிறைவாக கிடைக்க பிரார்த்திக்கின்றேன். அன்பே சிவம், அறிவே தெய்வம், அதுவே ஒவ்வொரு உருமூச்சாகட்டும். திருச்சிட்டம்பலம். ஐயாட்ட வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சு கொண்டிருப்போம். அதே மாதிரி போன பக்தர்களும் வந்து முன்னுக்கு போயிட்டுனா எல்லாருமே வந்து இதில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் வணங்கி தேங்காய் உடைச்சிட்டு அதே மாதிரி அங்கே இருக்கிற ஐயார்கிட்ட வந்து அர்ச்சனை அல்லது வந்து திருநூறை பெற்றுட்டு தான் போயினோம். எல்லா விஷயத்தையுமே வந்து நாங்கள் இதில் பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாருமே வந்து உடைச்சா சிதர்கள் கவனமாக இருக்கணும். அப்படியே இதில் பாருங்க, நான் சொன்னது இதில் வந்து எல்லாம் திருநூறுகளை வேண்டி கொண்டிருக்கணும் பக்தர்கள். இந்த கோயிலை சுற்றி வந்து வணங்கிட்டு வந்து இதில் திருநூறு வடிவம் வந்து பிள்ளையார் கோயில் உண்டு. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த இடத்துல நேற்று செய்யணும்னா பாருங்கள் எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு கோயில் உண்டு. தேவார திருப்பாடல்கள் 275 பெற்ற இடம் என்றால் சும்மா. இல்லை இப்போ தேங்காய் உடைக்கணும் என்ன நினைக்கிறீங்க? என்னத்துக்காக உடைக்கணும்? தண்ணி நேர்த்திக்காண்டி இருக்கும். கட்டாயம் இல்லை பால் இந்த தண்ணி எடுத்து ஊற்ற முதல் தேங்காய் உடைச்சிட்டு போகிறது. சரி, நாங்கள் அப்படியே வந்து இதில் வழிபாடுகள்லாம் நடக்குது. அப்படியே நேராக நடக்க வழிக்கிடுவோம் கோயிலை நோக்கி. இந்த மத்தியான வெயிலே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு பக்தி பயமாக வந்து இதில் வணங்கிட்டு இப்படி போய் கொண்டிருக்கிறாங்க பாருங்கள். இப்போதைக்கு லைன் வந்து ஆரம்பமாகாது. பக்கத்தில் கோயிலுக்கு பக்கத்தில் போக லைன் ஆரம்பிச்சிடும். போலீஸ் பாதுகாப்பு வந்து
குறிப்பாக இவ்வளவு வெயிலில் வரைக்கும் வந்து முக்கியமான ஒரு இது தாகசாந்தி நிலையம். இங்கே வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து பேங்குகள் வந்து போட்டிருக்கணும் தாகசாந்தி நிலையம். அதில் வந்து வண்டி பிடிச்சிட்டு அப்படியே கோயிலுக்கு போகணும். இதில் வந்து போட்டிருக்கணும் தொழில்நுட்ப திணைக்களங்களை நான் சொல்லிடணும். திருக்கேஸ்வரம் பாலாவி சிவசங்கம் தாகசாந்தி நிலையம் அப்படின்னு போட்டிருக்கணும். அதனால் இப்படியான விஷயங்களை வந்து கொஞ்சம் மும்முறை வந்து செய்யப்படுவோம். வண்டிட்டு வந்துடுறோம். இதில் தந்திருக்கிறோம். உண்மையிலே நல்லா இருக்குது. ரெடியாக குடிச்சு முடிச்சுட்டு கோயில் நோக்கி பயணிப்போம். இதில் குடிக்கிறாங்க ரிங்ஸ் மட்டும் இல்லை, மோர் மண்டை குடிக்கிறோம். இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் இவ்வளோ தண்ணீர் பந்தல்கள் வந்து போட்டுக்கிறது. அதிலே வந்து யூசி ஏடிஎம் அதே வந்து வச்சிருக்கணும். மக்கள் வந்து குறிப்பாக இந்த ஆலமர இடையில் வந்து இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லோரும் வந்து இந்த நாளை வந்து அப்படியே சிவனுக்காக வந்து கொடுத்துருக்கணும். இவ்வளோ பாருங்கள் இவ்வளோ பேர் இருக்கணும். உங்களுக்கு இப்படியான இதெல்லாம் சின்ன வயசில் பார்க்கல சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஒரு மிஷினரி வாழ்க்கை மாதிரியே எல்லாத்த வாழ்க்கையை வந்து மாறிட்டு வர்றது போகிறது அந்த மாதிரி. இது வந்து தீர்த்த காவடி செல்லும் பலி அப்படின்னு போட்டிருக்கணும். அதில் அப்படியே லைனில் ஆரம்பிச்சிருக்கணும். நாங்களும் போய் அவைகளோட கதைப்போம் எங்கே இதெல்லாம் வந்திருக்கிறோம், என்னதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்றதெல்லாம். பாருங்கள் இந்த ஆலயம் மூன்றலில் வந்து இவ்வளோ பக்தர்கள் வந்து அங்கே போகிறது வாரது இருக்கிறது எல்லா நிகழ்வும் வந்து வந்திருக்கு. நாங்கள் இதில் இடது பக்கம் போகணும். இப்போ வந்து இங்கே வந்திருக்கிறோம் கோயில். குறிப்பாக ஆலயம் வந்து முன்பக்கம் தான். அதே மாதிரி இந்த தெற்கு பக்கமாக இல்லை மேற்கு பக்கமாக தெரியலை. இதால் வந்து போகணும் தீர்த்த காவடி எடுத்துக்கொண்டு. பாருங்கள் எல்லாருமே வந்து இதில் படத்தில் நிற்கிற போகணும். இரவு பூசைக்காக வெயிட் பண்ணிக்கணும் போல இருக்குது. ஊரடங்கள்லேருந்து வந்தார்கள் எல்லாம் மட்டக்களப்பு அங்கே இருந்தெல்லாம் வந்து இங்கே வந்திருக்கணும். எவ்வளோ பேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். இந்த பால் சம்பளோட 2 லைனாக வந்து எப்படின்னா அதில் வந்து கூடுதலாக வெயிட் பண்ண தேவையில்லை. போலீஸாக்களை வந்து இதை நிர்வகித்து கொண்டு தான் இருக்கணும். வெயிலெல்லாம் இல்லாடி கஷ்டம்தான். இதில் மறைச்சி விட்டு கொண்டிருக்கணும். ஐயா இங்கேருந்து வாருங்கள். நாங்கள் கல்முனையிலிருந்து வரோம். இங்கே கல்முனையிலிருந்து மட்டக்களப்பு. நீங்களே வருஷம் வாரதா? என்னதுக்காக இங்கே வாருங்க? இறைவன் பக்தியும் நம்பிக்கைக்கு ஒன்று வச்சு வரோம். நேற்று வச்சு நடந்திருக்கு. சரி நன்றி. அம்மா எங்கேருந்து வாருங்கள்? எங்கேருந்து வாருங்க? கிளிநொச்சியிலேருந்து. சரி அம்மா. 2 பேர். தம்பி எங்கேருந்து வாருங்கள்? கொட்டடியில். எங்கே இருக்கு கொட்டடி? மட்டக்களப்பா? எங்கே? யாழ்ப்பாணம் கொட்டடியில். சரி இந்த எல்லாருமே வந்து கொண்டிருக்கணும். கேட்போம் எல்லார்ட்டையும். அம்மா அங்கேருந்து வாருங்கள்? நெல்லுக்குளம். மௌனியா? சரி நான் நெல்லுக்குளம் தான். எல்லாரும் வந்து லைனில் வெயிட் பண்ணி வந்துருக்கணும். தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறோம். இதில் வந்து நாங்கள் டெலிகேட்டாக்கள் வந்து எங்களோட சாஃப்ட்வேர் அப்படியே உங்களுக்கு லைனை காட்டுறேன் பாருங்கள். அப்படி வந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து. பாருங்கள் சேட்டையை பாருங்க. வெயிலிருந்து படுற பாடுகள். அதில் வந்து சின்ன பிள்ளை வந்து கும்பிட்டு வந்துருக்கா குரங்க பார்த்து. இல்லை நானும் லைன் வந்து ஒரு கொஞ்சம் துண்டு தாண்டு அங்கே பாருங்கள் பின்னுக்கு அங்கே இருந்து வந்துருக்கு. அண்ணாட்ட கேட்போம். அண்ணா இங்கேருந்து வாரீங்க கோயிலுக்கு? பூநகரியிலேருந்து. சரி. ஒரு வருஷம் பாருதா இல்லை? சரி. அம்மா இங்கேருந்து வாருங்க? மௌனியாளர். ஒரு வருஷம் பாரு. ஐயா எங்கேருந்து வாருங்க? அண்ணா நெல்லியடியிலேருந்து வாருங்க. ஓகே. இப்படி வந்து எல்லா இடத்துலேருந்து வந்து மக்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்படியே நாங்கள் வந்து இந்த அபிஷேகம் வந்து அங்கே கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரடியாக கோயிலுக்குள்ளே போவோம். கோயிலுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல பாருங்க என்னென்ன முதல் ஊதுபக்தி எல்லாம் போட்டிருந்தது. இந்த முறை வந்து அதுகள் எல்லாமே வந்து காணலை. இதில் வந்து நெய் விளக்கு விற்பனை நிலையம் அப்படின்னு போட்டிருக்கலாம். நெய் விளக்கு ஏற்றுறாங்க எல்லாம் இதில் வந்து பண்ணி கொண்டு அப்படியே கோயிலுக்குள்ள ஒரு இடம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து அப்படியே வந்து ஏற்றலாம். நல்லா பாருங்கள் ஒரு மடங்கள் மாதிரி போட்டிருக்கணும். அதுக்குள்ளே வந்து பக்தர்கள் வந்து எல்லாரும் வந்து இருக்கணும், படுத்திருக்கணும். எல்லாம் வந்து நடக்குது. உங்களால் இயன்ற நிதிப்பங்களிப்பினை வழங்கிடுங்கள். நீங்கள் இந்த ஆலயத்தின் வளர்ச்சியில் பங்குதாரர்களாக மாறுங்கள். இதுதான் வந்து திருக்கேதீஸ்வர ஆலயம். முன்பு நீங்கள் பார்த்ததை விட இப்போ வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கும். நிறைய அபிவிருத்தி பணிகளை வந்து இந்த இடத்துல வந்து மேற்கொண்டுள்ளது. இவ்வளோ பேர் இந்த ஆலயம் ஒன்றில் கடவுள் வந்து
ஒரு 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 பங்கு மட்டும்தான். இரவெல்லாம் வந்தீங்கன்னா இதை விட கூடுதலாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து அர்ச்சனை தட்டுகளை எழுதியவெல்லாம் பக்தர்கள் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்க. இதில் பாருங்கள், இங்கால லைனில் நிற்கணும் அப்படி அர்ச்சனை தண்டு. அங்கால வந்து பால் காவடிகளோட இருந்து வந்துருக்கணும். இங்கால வந்து பழமை அவர்காட்டில் வந்து கும்பிட்டு கொண்டிருக்கணும். திருநூறுலாம் இதில் நான் வந்து வச்சிருக்கணும். இது இவ்வளோ வச்சிருக்கிறேன் வந்து ஒரு தொகை. அப்படி இங்கால வந்து தேங்காய்களை வந்து நேர்த்திக்காக இது கொண்டு இருக்கணும். இதால் தான் அப்படியே கோயிலுக்குள்ளே வந்து போகிறது. சேட்டை கலட்டிட்டு தான் உள்ளே போகணும். வேறு கட்டியாச்சு ஆளுக்கு நந்தி சிலை வந்துருக்கு. இதில் வந்து வணங்கி கொண்டு இருக்கணும். அப்படியே நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். வரேன் காட்டணும் உங்களுக்கு. தேவபுரம் இதை வந்து இப்போ வணங்கிட்டு வெளியில் போய் கொண்டு இருக்கணும். அதில் இப்போ சேட்டை கலட்டி தான் உள்ளே போகணும். நாங்கள் சேட்டெல்லாம் கலட்டியாச்சு. கையால் உள்ள பூரா வீடியோ எடுத்து மாட்டுறது தெரியலை. நிர்வாகத்திட்ட கதைக்கணும். சரி, இப்போ உள்ள போய் வந்து வணங்கிட்டு வந்துட்டோம். கயாலினி திரும்ப இது பாருங்க, திருநெல்வேலி பட்டைகள் எல்லாம் அடிச்சு பக்தி பரவசமாக வந்து வெளியில் வந்துட்டா. என்னடா சுடுவது மணலங்கால ஓடிப்போ மணலுக்கு. அதான் பயங்கர வெயில் இந்த டைம். வெள்ளெண்ணெய் வரணும் எப்படியோ மத்தியான டைமில் தான் இந்த இடங்கள் இந்த கோயிலுக்கு வந்து வரணும். வரணும் இவ்வளோ இப்போ நிற்கணும். ஆலயம் ஒன்றும் இல்லை, அரைவாசி பேர் வந்ததை காட்டணும்னு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் நிற்கணும். பார்த்தீங்கன்னாண்டா ஃபுல்லாகவே வந்து நெய் விளக்குகளை வந்து எடுத்து கொண்டு இருக்கணும். அடியார்களே, உங்களால் இயன்ற அந்த ஒளிவரத்தை பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிக்கடி தேடி வரலாற்று சொல்லுவோம். இந்த ஆணவம் வந்து எங்களுடைய கையில் இருக்கின்ற விரலுக்கு இருக்கும். கண்ணில்லாத விட்டு சூரியனை கும்பிடுறது வாழ்க்கிறாங்க. கண்ணிருக்கும் போது சூரியனை கும்பிடுவதில்லை. அது போய் வட்டி ஒரு சூரியனை பார்த்து வாசிப்பதாக பார்த்துருக்கீங்க. அதனால தான் அப்பர் சுவாமி சொல்றார், என் இலங்கையர் குலபதி மனிதர் என்று எடுத்தவன் முடித்தின் தோல் தன்னவன் கெடத்தவர்க்கு. என்னட்டு பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்து தண்டவாடில் விழுந்துட்டு என்ன நடந்ததோ தெரியல. ஆனால் எஸ்டிஎஃப்ல எல்லாம் நின்றவே இல்லை. நான் வெயில் எல்லாரும் போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் ரோட் ஷாட் எடுத்தேன். என்றாலும் ட்ரோனுக்கு எனக்கு வந்து செட் ஆகலை. இது பேட்டரி வந்து மேல் பக்கத்தால் போட்டால் சில வேலை பேட்டரி எதுவும் கலண்டு விழுந்துச்சோ தெரியல. இதுக்கெல்லாம் அப்படியே அந்த தென்னை மரத்தால் அப்படியே தென்னை மரத்தால் அப்படியே விழுந்த மாதிரி இருந்தது. பாட்டாவும் இல்லை, முள்ளு குத்துது அனம்பரமாக. இதில் பார்த்தீங்களாண்டா பேட்டரி தனியாக கிடக்குது. இந்த பேட்டரி தான் வந்து போட்டேன். இந்த பேட்டரி தான் வந்து போட்டேன். ட்ரோனை வந்து காணையில் இதுக்கு பக்கத்தில் இப்போ சில விழுந்தால் காற்று இந்த பக்கம் காற்று எங்கால அடிக்குதோ அங்கால கொண்டு போயிருக்கும். ஆனால் அங்கேயோ தெரியலே. லொக்கேஷன் வந்து அங்கால காட்டுது. சரி, இதில் பார்த்தீங்களாண்டா லொக்கேஷன் வந்து இடத்துலாம் காட்டுது. லாஸ்ட் லொக்கேஷன் சில இந்த மரங்களுக்குள்ளங்க சிக்கப்பட்டு கிடக்கும். இன்னும் ஒன்றுமே தெரியாமல் இருக்குது. இதில் வந்து பேட்டரி கலண்டு விழுந்தாலும் லொக்கேஷனை வந்து சரியாக கண்டுபிடிக்கலாமல் இருக்குது. என்னடா வாழ்க்கை இது. சரி, இப்போ தேடி பார்த்து நாங்கள் என்ன செய்வோம்? நிறையாவது கேட்டு வேறு தெரிஞ்சாக்களை பார்த்துட்டு போகணும் தான் நல்ல முடியும். ஏன்னா மரத்துக்கு மேலே இருக்கணும், இல்லாட்டி எங்கேயா விழுந்து ஆகல் எடுத்துகிட்டு போயிருக்கோம். லொக்கேஷன் காட்டுற இடத்துல வந்து இல்லவே இல்லை. பேட்டரி ஒரு இடத்துல இருக்கு, ஆனால் பேட்டரி விழுந்தும் ஆக தூரம் போயிருக்கு. அவ்வளோ காற்றடிக்கல தானே. அவ்வளோ காற்றடிக்கல, அதுக்கு மரத்துக்கு தான் மாட்டிட்டுது. என்ன பொறுத்து என்னடா அதில் ஒரு ஜம்பு மரம் நல்ல பெருசாக இருக்குது. நான் இவையில் வந்து லைனுக்கு ரெண்டு வேலை அண்ணனான மரத்தில் வந்து என்ன சாப்பாடு வந்து இருக்கிறேன்? குலசாதம் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கு. சரி, சாப்பிட்டுட்டு ஒரு காய்ந்தாலும் பாட்டா இல்லாமல் தேடி இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் ட்ரை ஒன்று கொடுத்து பார்ப்போம். சாப்பிட்டு வந்து ஃபுல்லாக வந்து தேடிட்டோம். குறிப்பாக நான் அங்கேருந்து வரைக்கும் மாடு வந்து இந்தியாவில் பக்கம் பார்த்தது. அப்போ ஃபுல்லாக அங்காலே போய் இப்போ 10 கிலோ எல்லாம் தேடி பார்த்தோம், காணவே இல்லை. லொக்கேஷன் வந்து சரியான லொக்கேஷன் காட்டுதுங்களா? இதில் இந்த மரத்தடிலாம் இந்த பனைமரம் இருக்குது தானே, அப்போ அதில் வந்து பேட்டரி இருந்திருக்கு. அதில் வந்து பேட்டரி விழுந்திருக்கு. எப்படியும் நான் இப்படி இந்த ஒரு ஆங்கிளில் தான் வந்து ட்ரோனை கொண்டு வரணும். அது வந்து எப்படி இங்கே விழுந்திருக்கு? இங்கே வந்து சிக்னல் காட்டிக்கொண்டே இருக்குது.
என்னென்னு தான் எனக்கு என்ன விளங்கல. இதில் வந்து இல்லை, எதுவுமே இல்லை. இதில் ரோட்டில் விழுந்து யாராவது வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ என்னவோ தெரியல. இது பாருங்க, நான் உங்களுக்கு லொக்கேஷன் காட்டுறேன். இது பாருங்க, இந்த சிவப்பு இருக்குது பாருங்கள், இந்த சிவப்பில் வந்து காட்டுது. அதுக்கு பக்கத்தில் நான் நினைக்கிறேன், இதெல்லாம் நிற்கிறோம், இடத்தெல்லாம் காட்டுது. இந்த மரங்களுக்குள்ளதான் எங்கேயாவது நிற்குதா என்னன்னே தெரியல. நாங்களும் கண்ணை கொண்டு தேடி பார்க்குறோம், ஃபுல்லாக தெரிகிற மாதிரி இல்லை. வெளியில் ரோட்டில் விழுந்தார் எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ இன்னும் தெரியல. பார்ப்போம், போகிறேங்க, தேடி பார்ப்போம். இப்போ நேரம் 10:30 ஆகிட்டு. எனக்கு இங்கால இருக்கான்னு தோணும் நம்பிக்கை. அங்கால பக்கம் இருக்கலாம். ஆனால் ஒரு ரெண்டு தென்னை மரம் இடையில விழுகிற மாதிரி பார்த்தேன். எனக்கு வந்து இதில் இருக்கிற இந்த தென்னை மரத்தில் வந்து டவுட்டாக இருக்குது. ஏன்னா இதில் சிலவில் சிக்கப்பட்டு பேட்டரி வந்து விடத்தில் பேட்டரி விழுந்து கிடந்தது. என்னென்னு தான் எனக்குண்டா விளங்காமல் இருக்குது. விழுகிறத பார்த்தோன்னா கடைசி அங்கே விழுகிறதுன்றதை கவனிக்க மாட்டேன் பதட்டத்தில். வளவுகளை தேடி பார்த்தோம், காணவே இல்லை. இது வந்து கோயில் அங்கால பக்கம் பார்க்குறேன்டா, கிழக்கு பக்கம் பார்க்க நினைக்கிறேன். பார்க்க வேண்டாம், அந்த வலது பக்கத்தில் இருக்குது. இந்த தேர்முடி மண்டபத்துக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த வளவில் தான் தேடி இருக்கிறேன். தேடி எடுத்தோம்னா நான் உங்களுக்கு கேட்டேன், என்னால் 7 காசை வந்து உங்களுக்கு தரேன், உங்களுக்கு தேடும் என்றாலும். இந்த வளவிலேருந்து இஞ்சால பக்கம் வரைக்கும் இந்த சிவன் அருள் இல்லம் தான் வந்து இருக்குது. இதுக்குள்ள வேல்டே கேட்டேன், நான் வந்து இல்லவே இல்லைன்ட்டு சொல்லியிருந்தேன். இப்படி எங்கே போயிருக்கும் அதான் கேள்வி. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சிவன் வந்து இருக்குது. அது வரைக்கும் வந்து காணப்பட்டு நல்லா இருக்குது. உண்மையிலுமே பாலாறு தீர்த்த வரைக்கும் பக்கத்தில் வந்து மேற்கு பிரதேசம். இதில் ஒரு ஆண்கள் பட்டாலுமே வந்து பால் காவடியாக பால் செம்பு எடுத்துகிட்டு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா 119 எல்லாம் இருக்குது. இதில் இரவு மாட்டு போய்களை திடீரென்று ஃபயர் இன்ஜின் நினைக்கிறேன் இங்கே பாதுகாப்புக்காக வர சொல்லியிருக்கேன் போல இருக்குது. இதில் எல்லாமே கட்டாயத்து ஒரு பெரிய நிகழ்வு நடக்கல. இதுக்கு பிறகு தான் வந்து சின்ன படிகளோட வந்ததுக்கான ஆபத்து செக்ஷன் விளையாட்டு ஜாமான்கள் கட்டாயம் எப்படின்னு ஒன்று வேண்டி கொடுக்கும். இல்லை பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் பேர் தான் இருந்திருக்கிறோம். இப்போ நேரம் 3:30 ஆகுது. இப்போ வேறு லெவல் அது இருக்குது. நேரம் 6 மணிக்கெல்லாம் இந்த இடத்துல வந்து நல்லா தேலாம். எங்களோட கார் பார்க் அதில் இருக்குது பாருங்கள், இங்கே போய் நடந்து கச்சான் வைக்கணும், இந்த இதெல்லாம் வைக்கணும், பூந்திகள் எல்லாம் வைக்கணும். இவ்வளோ கடைகள் போட்டிருக்கணும். நல்ல சுண்டல் வைக்கணும். அஸ்வின் வந்து வரைக்கில் வந்து பார்த்துட்டு வந்திருக்காள். இதில் அந்த விளையாட்டு சாமான் இருக்கு, அம்மாங்களை எனக்கு வேண்டித்தாங்க விளையாடுன்ட்டு. இப்போ 2ஆம் ஆண்டு படிக்கிறார். ஆனாலும் வந்து இவருக்கான அந்த சின்ன இது வந்து போயில. எவ்வளோ இது இருக்குது? என்ன வேணும்டா? என்ன வேணும் சொல்லுங்க. இதில் நிறைய விளையாட்டு சாமான் இருக்குது. ஏதாவது ஒன்று பார்த்து வேண்டுட்டு நான் தான் வேண்டி தருவேன்ட்டு ஆள் போயிட்டு 400 300 வைக்கிறத 400ன்றீங்களே. இப்போ வெறும் வந்து ஏதாவது ஒன்று வேண்டி தாங்கிட்டு நிற்கிறார். வேறு இந்த இதை வந்து அந்த பபிள்ஸ் விளையாடுறது அதுதான் வந்து கேட்டார். இதில் வந்து டோன் மட்டும் தான் தரும். அப்போ இதை வேண்டிய பிரயோசனம் இல்லை. சரி, இப்போ 2 பேருக்கும் வந்து ஃபைடர் மேன் வந்து வேண்டி கொடுத்தாச்சு. 300 ரூபா படி 2 பேருக்கும் வேண்டி கொடுத்துருக்கு. சந்தோஷமா? சந்தோஷம் தானே. சரி, அப்போ இதுலேருந்து நாங்கள் வெளிக்கிட்டோம். சரி, இப்போ வேண்டிட்டு வந்து வெளிக்கிட்டோம். முதலாவது வந்து எங்கேயாவது தண்ணி போத்தில் நாங்கள் வேண்டி குடிக்கணும். எந்த கடவுள் என்ன வெயில்ற அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து நுரையால் விற்கிற ஸ்வீட்டர் ஃபுல்லாக இதில் வச்சுருக்கீங்க. 1500 ரூபாய். இப்போ வந்து அன்னாசி வேண்டினாங்க. ஒரு சின்ன பாக்ஸுக்குள்ளே போட்டுட்டு 200 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தோம். காருக்கு போக மட்டும் ஃபுல்லாக வந்து கடைகளை தான் வந்து போட்டிருக்கணும். தேடி பார்த்தேன். சரி, இப்போ வந்து கார் பார்க் அடிங்கி வந்துட்டோம்.
250 ரூபா வந்து கார் பார்க்க எடுத்தவேல். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரோன் துளைஞ்சது வந்து எதிர்பார்க்கல. பேட்டரி இன்றைக்கும் நல்ல பேட்டரி தான் போட்டுது நான். ஆனாலும் வந்து எப்படி கலண்டு எப்படி விழுந்து அப்படின்றது தெரியலை. அந்த மரத்தடியை தான் லொக்கேஷன் காட்டுது. சில வேளை மரத்துக்கு மேலே இருக்க தெரியல. நாங்களும் மரத்தை சுற்றி பார்த்துட்டு எங்களால் வந்து கண்டுபிடிக்க எல்லாமே இருக்குது. இந்த கோயில் திருவிழா முடியக்கில் தான் நிறையா கூட்டிகிட்டு வந்து திருப்பி மன்னருக்கு வந்து பார்க்கணும். என்ன சொல்கிறது, கண்ணூரா இல்லை விதியா இல்லை எங்கட பிள்ளையா அப்படின்றது தெரியலை. அதனால் இந்த ஃபோன் துளைஞ்சிச்சு, இப்போ இந்த ட்ரோன் துளைஞ்சிச்சு. இதுக்கு மேலே என்ன தான் இருக்கோ தெரியல. எல்லாம் போகணுமென்று நினச்சா அது கடவுள் சித்தம். ஆனால் ஒரு நல்ல நாளில் வந்து இப்படி ட்ரோன் துளைஞ்சிருச்சு, அதுவும் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து ட்ரோன் துளைஞ்சிருச்சு. கவலையாக இருக்குது. என்னாலும் ஒன்றும் செய்யலாது. அதோட இந்த வீடியோ வந்து முடிக்கிற மக்கள் யாராவது உங்களுக்கு தேடி அப்படி எங்கேயாவது யாராவது கண்டு யாராவது அறிவிச்சா நான் நிர்வாகத்துக்கும் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். அப்படி எங்கேயாவது கிடைச்சதுண்டா கடவுள் சித்தம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். போன முறை வந்து பேட்டரி துளைஞ்சி ட்ரோன் கிடச்சது. இந்த முறை வந்து பேட்டரி கிடச்சி ட்ரோன் துளைஞ்சி போச்சு. இந்த ட்ரோன் வந்து கிட்டத்தட்ட 2021 இந்த அப்டேட் வேர்ஷன் இல்லை. அதால் வந்து இப்படி கலண்டு விழுது. இனி பார்ப்போம். ட்ரோன் எடுக்கிறன்றது வந்து இப்போதைக்கு சாத்தியப்படாத விஷயம்.